எங்களை தலகுனியா வச்சிராதரா. மா என்ன நம்புங்கம்மா, அவ ஏதோ கேம் விளையாடுறா. ஏதோ இவன் பாரி வள்ளல் மாதிரியும் செக்யூரிட்டி மேல ரொம்ப பாசத்தை காட்டுற மாதிரியும் அப்படி காட்டுறான். இவெல்லாம் நாய். நான் உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும். அம்மா அதெல்லாம் டைவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாமா? முதல்ல நீ அவகிட்ட பேசுறா. உன்னால முடியாதுன்னா சொல்லு, நான் போய் பேசுறேன். இல்லம்மா இல்ல, நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. வீட்ல சிங்கிள் சைல்டு, அதனால நான் என் இஷ்டத்துக்கு தான் இருந்தேன். என்னது சும்மா பிராங்க் ஃபன் பண்றோம் சொல்லுங்க. ஃபன் பண்றோம். அண்ணா கேமரா. அண்ணா சித்து ஹர்ஷத்லாம் நிக்கறாங்க பாருங்க. வீட்டுக்கு வர மாட்டேங்கற, வா போலாம். ஐயோ நான் தான் சாயந்தரம் வரேன்னு சொன்னேன்ல, நீ இப்ப எதுக்கு இங்க வந்த? நீங்க இல்ல சார், அந்த மன வளர்ச்சி குன்றியவர் சார். நீ ஹஸ்பண்ட் இல்ல, அப்ப நீ என் கூட தானே இருக்கணும். அம்மா சொன்னாங்க வா வீட்டுக்கு போலாம். வரலதான் நான் கேட்கல. நல்லா இருக்கும் ட்ரைலர். இப்படிதான் படமும் சொன்னீங்க. வா நம்ப மாட்டேன். இப்ப எனக்கு வேலை இருக்கு, நான் சாயந்தரமா வரேன் சரியா? இல்ல இல்ல முடியாது, இப்பவே கூட வரணும். தெரியாது விளையாட்டுத்தனமா இருந்திருக்கு. வாங்க சமுதாய கூடம் வரைக்கும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரோம். வாயா வாயா. தனியா எதுக்கு வந்தீங்க? என் ஹஸ்பண்ட் இங்க தான் இருக்காரு. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. எங்க அதோ அவர்தான் என் ஹஸ்பண்ட். சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா செதறலு. டேய் என்னடா சொல்லுது அந்த பொண்ணு? ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்டா உன்ன கை காட்டிட்டு இருக்குது. என்ன சொல்ற நீ? உனக்கு ஏதாவது புரியுதா? எங்க உங்களுக்கு ஏதாவது புரியுதா இவர் என்ன சொல்றாருன்னு? முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. சின்ன பையன் தெரியாம போன். சார் என்னங்க சார், ஒய்ஃப் கூப்பிடுறாங்க, அதுவும் புது பொண்டாட்டி. போங்க சார். இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டியில. இப்போ ஒரு டூ எயிட் போட்டுக்க, நீ என்ன போட்டிருக்க?